ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாலிசி நோட்ஸ், அதாவது மெயின் அந்த பஞ்சாயத்து ராஜ் அண்ட் லோக்கல் பாடி சார்ந்த அந்த தமிழக அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அந்த பாலிசி நோட்ஸ் சார்ந்த தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 டிபார்ட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18 டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து திருப்பி அந்த பாலிசி நோட்ஸ் வந்து கேள்வி கேட்டுட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்டான 18 டிபார்ட்மெண்ட் சீரிஸ் மாதிரி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் 7 டிபார்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது வந்து 8th டிபார்ட்மெண்ட்டாக அமைய போகுது. ஓகேங்களா? ஸோ பஞ்சாயத்து ராஜ் சார்ந்த ஒரு அந்த துறை சார்ந்த அந்த பாலிசி நோட்ஸ்ல என்னென்ன முக்கியமான கண்டென்ட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையோ அது மட்டும் கம்பைலேஷன் பண்ணி நம்ம மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு பிடிஎஃபோட அந்த வீடியோ பதிவாக தான் இந்த ஒரு வீடியோன்றது அமைய போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாலிசி நோட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 200 to 250 பேஜஸ் கிட்ட இருந்தது. ஸோ அதில் மெயினான சோர்ஸ் என்னவோ அதை மட்டும் நம்ம கம்பைல் பண்ணி ஒரு 15 பேஜஸ் கிட்ட நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இது மட்டுமே வந்து போதுமானதாக இருக்கும். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு கேட்க போகிற கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போனாலே போதுமான சஃபிஷியண்டான சோர்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாமா நம்ம? ஓகேப்பா, இந்த பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து ராஜ் அந்த ரூரல் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் 2025-26 இந்த ஒரு பர்டிகுலர் இயரில் வெளியிடப்பட்ட அந்த பாலிசி நோட்ஸ் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2025-26 இந்த ஒரு பிடிஎஃப் தான் வந்து அரசாங்கத்தோட அந்த ஒரு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் 2026-27 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஒரு அப்டேஷன் வீடியோ வந்து கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி வந்து இந்தியாவில் வந்து உருவாச்சு, என்னென்ன மாதிரி கமிட்டிஸ்லாம் வந்து போட்டாங்க, அந்த கமிட்டிஸ்லாம் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தாங்க, அதை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த இயர் இந்த சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க, அது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு தகவல் ஃபர்ஸ்ட் வரைக்கும் மாரி பார்த்துடலாம். அண்ட் தென் இந்த ஒரு பர்டிகுலர் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு தமிழ்நாட்டில் எப்பப்போ ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்குனாங்க, இது போன்ற விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் லோக்கல் பாடிஸில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சார்பில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், மகளிர்களுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு பஞ்சாயத்து ராஜ் சார்ந்த விஷயங்களை என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மகளிர் திட்டங்கள், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்வாதார திட்டங்கள் என்னென்னலாம் போய் கொண்டு இருக்கிறது, சமூக திரட்டல், சோஷியல் மொபிலைசேஷன், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த சமூக தலையீடுகள் மற்றும் துறைகளுடனான இணைப்பு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு துறைன்றது எப்படி வந்து இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வேளாண்மை, இப்போ பஞ்சாயத்து ராஜ்னு எடுத்துக்கிட்டால் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கும் இல்லையா? இதை தாண்டி வந்து வேளாண்கள் சாரா மற்ற விஷயங்கள் என்னென்ன திட்டங்கள் புதுமைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சுய உதவி குழுக்கள் அந்த கிராம பகுதியில் பெரிய ரோல் எடுத்து பிளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ விவசாயம் சார்ந்த லோன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது லோன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் தான் மகளிரை வந்து ஒரு டீமாக வந்து இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இயங்கி கொண்டு இருக்குது. இது ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் கிராம பகுதியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ தான் சிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நகர்ப்புறங்கள்ல இல்லை, கிராமப்புறங்களில் தான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அந்த வகையில் இந்த சுய உதவி குழுக்கள் கிராமப்புறங்களின் வளர்ச்சியில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு ரெக்கார்ட் இருக்கு, அதை பார்த்துருவோம். அதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சிறந்த சுய உதவி குழுக்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் வந்து அறிவிப்பாங்க கிராம பஞ்சாயத்துகள்ல. ஸோ அந்த அவார்டோட நேம் என்ன, இது சார்ந்த தகவல்லாம் பார்த்துருவோம். அது பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் பஞ்சாயத்து ராஜ் கிராமப்புற இளைஞர்கள் அவங்களோட வேலைவாய்ப்பு வந்து உறுதி செய்வதற்காக நிறைய ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம், வேலைவாய்ப்பு உருவாக்குற ப்ரோக்ராம், இது எல்லாமே வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இதே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். ஓகேங்களா? ஸோ தமிழக அரசாங்கத்தோட அந்த கிராமப்புறங்களில் வாழ்ந்து காட்டுவோம் என்ற திட்டம், புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறவங்களுக்கு அந்த சிறு குறு நடுத்தர தொழில் தொடங்குறாங்க இல்லையா, இவங்களுக்கான நிதி உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த வாழ்ந்து காட்டுவோம் என்ற திட்டம். ஸோ இதுவுமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சொசைட்டி ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். ஓகேங்களா? ஸோ மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் இயங்கும் சங்கங்கள், இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலிசி நோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் பாலிசி நோட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, இந்த உள்ளாட்சி துறைன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து கான்செப்ட் மட்டும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு பழங்கால தமிழ் சமுதாயத்தில் இப்படி ஒரு விஷயம் இருந்தது. உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி தலைவர்கள், கிராம தலைவர்கள், சேர்பர்சன், இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ் சமூக காலத்திலேருந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு பல சான்றுகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சான்று நம்ம பாலிசி நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சான்றாக இதை நம்ம பார்க்குறோம். குடை ஓலை முறை.
குட ஓலை முறைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்த அந்த சோழர் காலத்து உத்திரமேரூர் கல்வெட்டு, ஓகேங்களா. இந்த கல்வெட்டுல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சான்று இருந்தது இடம்பெற்றிருக்கு. இது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா தலைவர்களை, உள்ளாட்சி தலைவர்களை தேர்ந்தெடுத்தார்கள், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு சபாவோட தலைவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்படி இவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா குறிப்பிட்ட குவாலிட்டிஸ் உள்ள பீப்புள்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்ல வச்சிருக்காங்கப்பா, ஓகே. ஸோ சில விஷயங்கள் எஜுகேஷன், கல்வி முடிச்சிருக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா இதை தாண்டி அவங்க சில கலைகள்லாம் வந்து கற்றுக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சொத்து மதிப்புன்றது ஒரு ரேஞ்சில் இருக்கணும். இது மாரி விஷயங்கள்லாம் பூர்த்தி பண்ணுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் எலெக்ஷனில் நாமினேஷன்றது பண்ணலாம். பண்ணிட்டு அவங்களோட பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பனை ஓலைகள் இருக்குங்களா, அந்த பனை மரம் இருக்கு இல்லையா, அதோட இலை, காய்ந்த இலைகள் தான் பனை ஓலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இலையில வந்து அவங்களோட பெயரை எழுதி வச்சு ஒரு பானைக்குள்ள போட்டுருவாங்களாம். அந்த பானைக்குள்ள போட்டோடனே அதை குலுக்கிட்டு சின்ன பசங்களையோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர் யாருன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீட்டை வந்து எடுப்பாங்க, ஓகேங்களா. அந்த சீட்டு வந்து எடுத்த சீட்டை பனை ஓலை, ஓகேங்களா. ஸோ அந்த ஓலை, அதாவது யாரோட அந்த நேம் வந்து அந்த பனை ஓலையில இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஊர் தலைவராகவோ அல்லது அந்த லோக்கல் பாடியோட ஏதோ ஒரு போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சோழர் காலத்திலே கிட்டத்தட்ட 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே நம்மளுக்கு அந்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் முறைகள்லாம் பயன்பாட்டில் இருந்தது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குட ஓலை முறை மூலமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயங்களும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை சார்ந்த தகவல் தான் நம்மளுக்கு இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் பிறகு இந்த பஞ்சாயத்து ராஜ் போன்ற விஷயங்களை எப்படி அப்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் சொல்லிட்டு 1950 காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எப்போ குடியரசு தினம், குடியரசு வாங்கின புதுசில் ரிபப்ளிக் டே எல்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ 1950 இந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு கொண்டு வந்திருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் சொல்லிட்டு மெட்ராஸ் பகுதியில் மட்டும். இது வந்து இதை சில சீர்திருத்தங்கள்லாம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் சொல்லிட்டு 1958 ஒரு அமெண்ட்மெண்டோட வெளியிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து மெட்ராஸ் மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் பில் சட்டம் சொல்லிட்டு 1958 கொண்டு வந்துடும். இதுதான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அந்த தமிழ்நாடு பகுதியில் அந்த பஞ்சாயத்து ராஜ் பத்தின அந்த ஒரு சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை கரெக்டா இருக்கும். குறிப்பா அந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 அடுக்கு பஞ்சாயத்து முறைன்னு எதாவது சொல்றாங்கன்னா ஜில்லா பரிஷத், ஜில்லா வாரியாக, மண்டலம் வாரியாக, ஓகேங்களா. இந்த மாதிரி பிரிச்சு நம்ம வந்து அந்த ஒரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் தேர்தல் வந்து கண்டக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒரு யோசனைன்றதை வைக்கிறாங்க, ஓகேங்களா. இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆனா வந்து இதன் நடுவில் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலையும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேச்சுவார்த்தை ரெக்கமெண்டேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேசிய அளவில் பல ஆணையங்கள், பல கமிட்டிஸ் அமைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதன் அவங்க சொன்ன அறிவிக்கைகள், அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்லாம் படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்கள் இந்த பஞ்சாயத்து ராஜ் பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீர்திருத்தங்களும் போயிட்டு இருக்கு தேசிய அளவிலே. அதன் கூட பேரலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அதாவது மெட்ராஸ் மாகாணம் பார்த்தீங்கன்னா நிறைய முன்முயற்சிகள் இந்த ஒரு பஞ்சாயத்து ராஜ் பற்றின விஷயங்கள் எடுத்துட்டு வராங்க. ஸோ அதன் தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு ரெக்கமெண்டேஷன் கமிட்டியை வந்து அமைக்கிறாங்கப்பா. ஸோ 1957 காலகட்டத்தில் 1957 காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. இந்த ஒரு பல்வந்த் ராய் மேத்தா குழு என்ன பண்றாங்கன்னா நம்ம இந்தியாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காந்தியோட கூற்றுப்படி நம்மளுடைய இந்தியாவோட வளர்ச்சி கிராமப்புறங்களின் வளர்ச்சி, கிராமப்புறங்களில் எந்த அளவுக்கு நம்மளோட அந்த பேஸ்மெண்ட் செட்டப் பண்றோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அளவில் அந்த ஒரு டெவலப்மெண்ட்ன்றது பொருளாதார வயசாக இருக்கும். ஏன்னா அப்போ சுதந்திரம் வாங்கிய புதுசு இல்லையா, அப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எடுத்தோடனே வந்து நகர்ப்புறங்களை கான்சன்ட்ரேட் பண்ணாம பேஸ்மெண்ட் லெவல் கிராமப்புறங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதன் மூலமா நம்மளோட வளர்ச்சியை வந்து அஷ்யூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிராமப்புறங்களை ஸ்ட்ரென்த் பண்ண சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்பதான் வந்து இந்த ஒரு அமைப்பு, இந்த ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க 1957 காலகட்டத்தில் பல்வந்த் ராய் மேத்தா ஆணையம் சொல்லிட்டு அமைக்கிறாங்க, கமிட்டின்றதை அமைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட டைப்பு, நம்மளோட கிராமப்புறங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நம்மளோட கிராமப்புறங்கள் உள்ளாட்சி அமைப்புகளை 3 டயர் சிஸ்டமா உருவாக்கணும், 3 சுற்றறிக்கையா வந்து உருவாக்கணும் சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் இதுவா வந்து உருவாக்கணும் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஹைரார்கின்றது 3 அடுக்கா இருந்தா தான், 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பா இருந்தா தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன இவங்க சஜஸ்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பம் வந்து கிராம பஞ்சாயத்து, கிராம ரீதியாக ஒரு பஞ்சாயத்து அமைப்பு உருவாக்கலாம், கிராம பஞ்சாயத்து வழியாக உருவாக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிராமமும், ஓகேங்களா. ஸோ ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டா பல கிராமங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ சிறு சிறு கிராமங்களாம் இணைச்சி ஒரு பர்டிகுலர் ஒரு பஞ்சாயத்து யூனியன், பஞ்சாயத்து சமிதின்றது உருவாக்கலாம். ஒரு 10 கிராமங்கள் ஒரு 20 கிராமங்கள் சேர்த்து ஒரு யூனியன் சமிதின்றது உருவாக்கலாம், பஞ்சாயத்து சமிதி. நம்ம இங்கிலீஷில் சொல்ல போனால் பஞ்சாயத்து யூனியன் சொல்லிட்டு வச்சுக்கலாம், யூனியன் தலைவர் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பஞ்சாயத்து யூனியன் போர்டு இது மாதிரி விஷயங்களுக்காக பல கிராம பஞ்சாயத்துகளை இணைச்சு ஒரு பஞ்சாயத்து யூனியன், பஞ்சாயத்து சமிதியா உருவாக்கலாம். இந்த பல பஞ்சாயத்து சமிதிகளை இணைச்சு ஒரு மாவட்டத்திற்கு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துன்னு ஒன்று உருவாக்கலாம், ஓகேங்களா.
ஜில்லா பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து எல்லாம் ஒன்று தான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு உருவாக்கலாம். ஸோ இந்த 3 டயர் சிஸ்டம் மூலமாக இந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, இந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் வைஸாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கலாம். இது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லேருந்து அந்த ஒரு மாநிலம்லேருந்து நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹைரார்கி வைஸாக போகும். இந்த ஆர்டர் நம்மளோட இந்தியன் நாட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பல்வந்த் ராய் மேத்தா அவர்கள் வந்து ஒரு பரிந்துரையை வைக்கிறாருப்பா. எப்போ 1957 காலகட்டத்தில். இதெல்லாம் வந்து இந்த சீர்திருத்தம்லாம் பார்த்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சீர்திருத்தம்லாம் பார்த்து இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய நேருஜி தான் அப்போதையே அந்த பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுறாரா, ஓகே ஒரு சாம்பிள் வைஸாக நம்ம ஒரு கிராம பஞ்சாயத்து வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கி பார்ப்போம், அது கரெக்டாக இருக்க பட்சத்தில் நம்ம இந்தியா ஃபுல்லாக இதை வந்து அமல் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1959 அக்டோபர் 2 1959 அக்டோபர் 2 நம்மளுடைய காந்தி ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் நகோர் என்ற பஞ்சாயத்தை உருவாக்குறாங்க. நகோர் என்ற மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராம பஞ்சாயத்தை உருவாக்குறாங்க. இதுதான் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கின பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து நகோர் மாவட்டத்தில் உருவாக்குறாங்க. அதனை தொடர்ந்து அக்டோபர் 10 அந்த ஒரு தேதியில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 2வது பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து வந்து உருவாக்குறாங்க. இதனை தொடர்ந்து இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து லோக்கல் பாடி வந்து உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இல்லை, இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த ஒரு பஞ்சாயத்து சார்ந்த விஷயங்களுக்காக எடுக்கப்பட்ட முன்னேற்பு நடவடிக்கைகள். ஓகேங்களா. ஸோ இது அப்படியே போயிட்டு இருக்குப்பா. இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1977 1977 அசோக் மேத்தா குழுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அசோக் மேத்தா குழு 1977 காலகட்டத்தில் உருவாக்குறாங்க. இந்த குழு என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு 3 அடுக்குலாம் செட் ஆகாது, ரொம்ப பெரிய ப்ராசஸாக போயிட்டு இருக்கு, எலெக்ஷன் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அடுக்கா வந்து உருவாக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஜில்லா பரிஷத் ஒன்று டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒன்று வச்சுக்கலாம், ஜோன் மண்டலம் வைஸாக ஒன்று வச்சுக்கலாம். ஒரு கிராமங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிராமங்கள் சேர்த்து ஒரு மண்டலமாக உருவாக்கிக்கலாம். அந்த மண்டலத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ஹெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜில்லாவை வந்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு 2 அடுக்கு அந்த உள்ளாட்சி அமைப்பே நம்மளுக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து வைக்கிறாங்க. இதுமே பாசன் போயிட்டு இருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1985 1985 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிவிகே ராவ் கமிட்டி. ஓகேங்களா. ஸோ அந்த ஜிவிகே ராவ் கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க. இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டயர் சிஸ்டம் எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் எந்த ஒரு அமைப்பு, எந்த ஒரு டயர் 2 டயர் சிஸ்டம் இருந்தாலும் ஓகே, 3 டயர் சிஸ்டம் இருந்தாலும் ஓகே தான். பட் மெயினாக என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தை மெயினாக எல்லாத்துலையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தை எல்லாத்துக்கும் வந்து சென்டர் பாயிண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தோட முக்கியத்துவத்தை வந்து அறிவிக்கிறாங்க. நீ கிராம பஞ்சாயத்துனா வச்சுக்கோ, பஞ்சாயத்து யூனியன் வச்சுக்கோ, ஆனால் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சென்டர் பாயிண்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு பஞ்சாயத்து அமைப்பு இருக்கணும். அப்படிதான் வந்து இந்த ஸ்டேட் வைஸாக நம்ம கனெக்ட் பண்ண முடியும். பல டிஸ்ட்ரிக்ட் இப்போ வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அந்த 32 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸாக ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டா தான் நம்ம வந்து மாநில வைஸாக அது வந்து ஹெட் கோஆர்டினேஷன் பண்ண முடியும். அந்த மாநில வைஸாக கோஆர்டினேஷன் பண்ணாதான் நேஷனல் வைஸாக நம்ம வந்து அந்த ஒரு கோஆர்டினேஷன் வந்து அப்படியே கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தோட முக்கியத்துவத்தை அறிவிக்கிறாங்க, ரெக்கமெண்டேஷன்ல அறிவிக்கிறாங்க. அதன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1986 1986 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்எம் சிங்வி குழுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க நேஷனல் வைஸா. அந்த ஒரு குழு என்ன பரிந்துரை செய்கிறாங்கன்னா, எல்லாம் ஓகேப்பா, நீங்கள் 3 டயர் சிஸ்டம் வச்சுக்கோங்க, 2 டயர் சிஸ்டம் வச்சுக்கோங்க, நான் எல்லாத்துக்கும் ஒரு எலெக்ஷன்ன்றது கண்டக்ட் பண்ணுங்க ப்ராப்பராக வந்து இப்போ நேஷனல் சென்ட்ரல் வைஸாக வந்து பிரைம் மினிஸ்டருக்கு எப்படி எலெக்ஷன் நடத்துறீங்களோ, ஸ்டேட் வைஸாக மாநில அளவில் முதலமைச்சர்களுக்கு எப்படி வந்து எலெக்ஷன் நடத்தி எம்எல்ஏ எல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ, அதேமாரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ப்ராப்பராக ஓட்டு எடுத்து அந்த ஒரு எலெக்ஷன்ன்றதை கொண்டு வாங்க. இந்த ப்ராசஸ் எலெக்ஷன் கொண்டு வந்தால் தான் ப்ராப்பராக அந்த ஒரு தலைவர் செலெக்ஷன் பண்ணுறதுலாம் கரெக்டாக நடக்கும். இல்லைனா வந்து நிறைய ஊழல்கள் வரும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க. 1986 காலகட்டத்தில் இவங்க ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க. இதனை தொடர்ந்து 1988 1988 பார்த்தீங்கன்னா துங்கான் குழுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்கப்பா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் கண்டிப்பாக நடத்தணும், 3 டயர் சிஸ்டமே ஓகே தான். நம்மளோட இந்தியன் சிஸ்டம், நம்மளோட பல்வந்த் ராய் ஆணையம் சொன்ன மாதிரி நம்மளுக்கு 3 டயர் சிஸ்டமே ஓகேவா தான் இருக்கும். கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், பஞ்சாயத்து சமிதி, அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, ஜில்லா பரிஷத். ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறாங்க. ஃபைனல் 1988 அந்த துங்கான் குழு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பேசிஸாக ஒன்று தராங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து 1992 1992 பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பஞ்சாயத்துக்குன்னு ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா. 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின் பேரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில மாற்றங்கள் அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வராங்க நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1993 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பகுதியை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல உருவாக்குறாங்க. எந்த பார்ட்ல வந்து உருவாக்குறாங்க நம்மளுக்கு பார்ட் 9 இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து 25 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா. செகண்ட் ஓகே உங்களுக்கு வந்து 25 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா. அதில் பார்ட் 9 பகுதி 9 ரோமன் லெட்டர் ஓகேங்களா. ஸோ இப்போ பகுதி 9 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்சாயத்து ராஜ் பற்றின விஷயங்களை பேசக்கூடியது. ஸோ நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிகல் 243 243 243 ஓ ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆர்டிகல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்சாயத்து பற்றின விஷயங்களை பேசக்கூடிய ஆர்டிகலாக இணைச்சாங்க ஆட் பண்ணாங்க. அண்ட் தென் பார்ட் 9A இதோட சப்டிவிஷனாக முனிசிபாலிட்டிஸ் ஓகேங்களா. ஸோ கிராமங்களுக்கு எப்படி பஞ்சாயத்தோ அது மாதிரி அர்பன் ரூரல் ஏரியா நகர பகுதிகளில் முனிசிபாலிட்டிஸ் நகராட்சிகள்ன்றது மாநகராட்சிகள்ன்றது இருக்கு இல்லையா. இவங்களையும் பார்த்தீங்கன்னா பார்ட் 9A இணைச்சாங்க. பார்ட் 9A 74th அமெண்ட்மெண்ட் மூலமா பார்ட் 9A மூலமா பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243P சரத்து 243P முதல் 243 P to 243 ZZ இது பியூக்கு கொஸ்டின் பா. முந்தைய ஆண்டு கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. பஞ்சாயத்து ராஜுக்கு என்ன சரத்து வரைக்கும் டிஸ்கஸ் பண்றாங்க, மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. அது மாதிரி முனிசிபாலிட்டிஸ்க்கு எந்தெந்த ஆர்டிகல் வரைக்கும் மேட்ச் பண்றாங்க சொல்லிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமான டேட்டா. இப்படி தான் வந்து நம்ம இந்தியா லெவலில் பொறுத்த வரைக்கும் அந்த பஞ்சாயத்து என்ற அமைப்பு வந்து உருவாச்சு. இதெல்லாம் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி நம்ம பார்க்குறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டில் எப்போ அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து மெயினாக வந்து கொண்டு வந்தால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த ஒரு மெட்ராஸ் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1958 கொண்டு வந்தாங்க இல்லையா. அதனை தொடர்ந்து அதுக்கப்புறம் எப்போ இதை அப்டேட் பண்ணாங்கன்னா இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 1994 அந்த 94 தான் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை, கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து ஒன்றியம் மற்றும் மாவட்ட பஞ்சாயத்து சொல்லிட்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை தமிழ்நாட்டில் அமல் பண்றாங்க 1994 காலகட்டத்தில் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்கணும். இதை அப்டேட் பண்ணி தமிழ்நாட்டுக்கும் சில குவாலிட்டிஸ்லாம் கொண்டு வந்து அல்ல சில கிரைட்டீரியாஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாற்றம் பண்றதை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா. ஸோ இதில் மெயினாக வந்து என்னென்ன கிரைட்டீரியாஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். இந்த ஒரு தேர்தலை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SC ST மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு ஓகேங்களா. ஸோ SC ST கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடுன்றது தரணும்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அந்த பார்த்தீங்கன்னா அதனை தொடர்ந்து பெண்களுக்கு 3 1 பங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோட்டான்றது வழங்கணும். அந்த எலெக்ஷன் நிற்கிறது உள்ளாட்சி தேர்தல் நிற்கிறதுக்கு அந்த கோட்டா வழங்கணும். அதன் பின்னர் எது அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 50% அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த ரிசர்வேஷன் எடுத்து அந்த எலெக்ஷன் நிற்கிறதுக்கு வந்து தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அதனை தொடர்ந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மாநில தேர்தல் ஆணையம் மாநில நிதி ஆணையம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலெக்ஷன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1993 காலகட்டத்தில் இருந்து இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றமாக இருக்கட்டும், மத்திய அந்த ஒரு மக்களவை தொகுதி மாநிலங்களவை தொகுதியாக இருக்கட்டும், ஸோ அவங்க அந்த ஒரு சட்டமன்ற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய தொகுதி நிதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நிதியை ஒதுக்கி அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய சில கிராமங்களை செலக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு கிராமம் மாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தோட சாலை வசதிகள் இது போன்ற விஷயங்கள், பள்ளிகள் கல்லூரிகள் இது போன்ற விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்காக அலோகேஷன்ன்றது கொண்டு வரணும். அதில் குறிப்பாக SC ST கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு 22% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அலோகேஷன் கொண்டு வரணும். SC கம்யூனிட்டிஸ்க்கு 21%, ST கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேஷனான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1993 அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அரசு ஆண்டுதோறும் ஓகேங்களா. ஸோ திட்டத்திற்காக அரசு ஆண்டுதோறும் 702 கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம
பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு டேட்டா தான் இது. ஸோ என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்கன்னா 2021 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்ட அந்த ஒரு பணிகள் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ 2,000 கோடி செலவில் 28,956 பணிகள் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு. அந்த 2024-25 இந்த ஒரு பர்டிகுலர் இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7,512 பணிகள் 608 கோடி செலவு வந்து முடிக்கப்பட்டிருக்கு. பேலன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா 100 கோடி கிட்ட பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அதை வச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய பணிகள் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு நாமே திட்டம், இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1997-98 காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட அந்த ஒரு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மக்களே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல வந்து ஷேர் போடக்கூடிய ஒரு திட்டம் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டா ஒரு டேங்க் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறாங்கன்னா அதற்கு அரசாங்கம் வந்து நிதி போடுவாங்க. அதன் போடு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க மக்களும் பார்த்தீங்கன்னா நிதியை வந்து கொடுப்பாங்க. நிதியை கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேங்க் கட்டத்தை காட்டுவாங்க. இதுதான் வந்து நமக்கு நாமே திட்டம், நமக்கு நம்மளே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. இது கவர்மெண்ட் சைடில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது இது போன்ற ஒரு திட்டங்கள்லாம் அமல் செஞ்சாங்க. ஸோ அந்த ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த ஒரு திட்டமாக பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எப்படி அந்த அலோகேஷன் எடுத்து போகுதுன்னா நார்மலான கம்யூனிட்டிஸ் பீப்புள் இருக்க ஏரியா, இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/3 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அலோகேஷன் எடுத்து பண்ணுவாங்க. SC ST கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அதிகமாக இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மக்களோட நிதின்றது பார்த்தீங்கன்னா 5 1 பங்கு இருந்தால் போதும். மற்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா 3 1 பங்கு இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 1 பங்கு மட்டும் நிதியை போட்டு அவங்க வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஷேரை கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிதியின் அளவு அந்த ப்ராஜெக்டோட ஷேரோட 50% மேலே இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டே கொடுத்துருவாங்க. நீங்களே பண்ணிக்கோங்கப்பா, கவர்மெண்டோட நிதி நான் உங்ககிட்டே தந்துடுறோம், நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணிக்கோங்க சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அந்த டெண்டரை கவர்மெண்ட் வந்து அந்த மக்கள்கிட்டே அந்த டெண்டரை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்திற்கு மெயினாக என்ன சாதனைகளை பண்ணியிருக்காங்க அது மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு திட்டத்துக்குள்ள 2024 வரைக்கும், அதாவது 2021-24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,582க்கும் மேற்பட்ட பணிகள் 500 கோடி செலவில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2024-25 மட்டும் பார்த்தீங்கன்னா 100 கோடி ஒதுக்கீடுல வந்து பார்த்தீங்கன்னா 982 பணிகள் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. 986 ஒர்க்ஸ் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொதுமக்களின் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா இதில் 142 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோட்ஸ் வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் 2022-24 அது எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 2024 மட்டும் 2024-25 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2025-26 ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்க இயர், இந்த ஒரு இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் எடுத்து கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான மொத்த செலவு 4,000 கோடி ரூபாய் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பள்ளிகள், கிராம ஊராட்சி பள்ளிகள் வந்து மேம்பாட்டு திட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,249 பஞ்சாயத்து ஒன்றிய தொடக்க பள்ளிகள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 6,316 நடுநிலை பள்ளிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சாதனையை சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1,008 கோடி செலவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3,109 பணிகள் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மேம்பாட்டுக்காக கொண்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2024-25 இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 562 புதிய வகுப்பறைகள் கிட்டத்தட்ட 168 கோடி செலவில் புதிய வகுப்பறைகள் வந்து தொடங்கி இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைபல், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஆதி திராவிடர் பழங்குடியினர் அந்த ஒரு இடங்கள் இருக்குல்ல, கம்யூனிட்டி பீப்புள் வாழக்கூடிய இடங்கள், அந்த ஒரு இடங்களில் பார்த்தீங்கன்னா வீடு குடியிருப்புகள் கட்டித்தரத்தாக இருக்கட்டும், அவங்களுக்கான சாலைகள் தெருவிளக்குகள் போட்டு தரத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்துடும். ஸோ இந்த ஒரு திட்டத்திற்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2023-24 1322 பணிகளும் 2024-25 இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 1609 பணிகளும் பார்த்தீங்கன்னா முடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செலவுகள் குறிப்பாக இந்த 2024-25 இந்த ஒரு இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 115 கோடி செலவு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2006 காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 2026 ஜூலை 1 இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இதோட பெயரை வந்து மாற்றி இல்லை சில அப்டேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. பேர் என்னன்னு மாற்றிருக்காங்கன்னா நம்மளுக்கு விக்ஷித் பாரத் கேரண்டீட் ரோஸ்கர் மற்றும் ஆஜீவிகா மிஷன், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை 1 2026 அமலுக்கு வரப்போகுது. என்ன இதில் புதுசாக மாற்றிருக்காங்க, 100 நாள் வேலை திட்டமாக இருந்ததை 125 நாளாக மாற்றிருக்காங்க. 125 நாளாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ஒரு சேலரிஸ் கூலி இருக்கு இல்லையா, அந்த ஒரு கூலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மகாத்மா காந்தி ஸ்கீமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து மத்திய அரசாங்கம் தான் தருவாங்க. இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தக்கூடிய திட்டத்தின் மூலமாக 60:40
60:40 60% சேலரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க. 40% சேலரி அந்த பர்டிகுலர் மாநிலம் தான் தந்தாகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 319 ரூபா நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான கூலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான சேலரி 319 ரூபா வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் தான் அந்த ஷேர்ன்றது 60% வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது சட்டமன்றம் உள்ள மாநிலங்களுக்கு. இதுலேயே சில எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. இந்த ஒரு திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களாக இருக்குல்ல, மலை பிரதேசங்கள் இது போன்ற பகுதிகள்லாம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட 90% சேலரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தந்துருவாங்க. 90% சேலரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க. வெறும் 10% மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா போதுமானதாக இருக்கும். இன்கேஸ் வந்து சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சட்டமன்றமே இல்லாமல் முழுமையாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த மாநில யூனியன் பிரதேசம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% சேலரி இந்த ஒரு புதிய திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திட்டம் 100 நாள்லேருந்து 125 நாளாக மாற்றிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு இந்த ஒரு திட்டமே மெயினாக எது கொண்டு வந்தாங்கன்னா விவசாயிகள் மழை இல்லாத காலங்களில் வறுமை நிலைக்கு தள்ளப்படக்கூடாது, அவங்களுக்கான ஒரு ஆதாரம் தரணும்னு சொல்லி தான் இந்த ஒரு 100 நாள் வேலை திட்டம். ஏரிகள் சுத்திகரிக்கும் பணி இது போன்ற விஷயங்கள் கிராமத்தில் வந்து மேம்பாட்டு பணிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க தான் அந்த 100 நாள் வேலை திட்டம். இந்த பர்டிகுலர் கிராமத்தில் இருக்கிற மக்களே வந்து ஊக்குவிச்சு அவங்களை வந்து வேலைக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த 100 நாள் வேலை திட்டத்தை முதல் அமல்படுத்தினாங்க. ஆனால் இந்த புதுசாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தில் 125 நாள் ஆக்கிட்டாங்க இல்லையா. இந்த 125 நாள் இன் பெட்வீனில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மழை நல்லா பெஞ்சு விவசாயம் பண்ணக்கூடிய இந்த சிச்சுவேஷன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவங்க திரும்பி விவசாயத்துக்கே போயிடலாம். ஸோ இந்த ஒரு 125 நாள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு சைடு விவசாயிகளுக்கு நல்லதாக இருந்தாலும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரியா வந்து தூர்வாரிட்டு இருக்காங்க, திடீர்னு மழை நல்லா பெஞ்சிச்சுன்னா அந்த ஒரு வேலையை பாதியிலே விட்டு போனால் மழை பெஞ்சு அந்த இடம் நாசமாயிடும் இல்லையா. ஸோ இது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு முன்னாடி பழைய ஸ்கீமில் என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் எந்திரிச்சு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக மாற்றிருக்காங்க இல்லையா ஸ்கீம்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழைய ஸ்கீம்ஸ் வந்து சில டேட்டாஸ் இப்படி இருந்துச்சு. ஸோ 319 ரூபா அந்த ரேட் அமௌண்ட் ஒரு நாளைக்கு சேலரி வந்து தமிழ்நாட்டில் 319 ரூபா வரைக்கும் இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் எவ்வளோ நிதி கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ பேர் வேலை செஞ்சிருந்தாங்க சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ரிப்போர்ட் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த ஒரு ஸ்கீமை மாற்றுறாங்க இல்லையா. ஸோ பழைய ஸ்கீம்ஸில் என்னென்ன டேட்டாஸ்லாம் இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம கிளான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது இந்த ஒரு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு NMMS ஆப். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்புமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராக் பண்ணுற ஆப். ஓகேங்களா, ஸோ வேலைகள்லாம் கரெக்டாக போகுதா, எந்த இடத்துல என்னென்ன வேலைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை சார்ந்து ஒரு ட்ராக் பண்ணுற ஆப் MG நரேகா ஆப்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இதை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் ஆப்புமே நம்மளுக்கு இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்க. அது தாண்டி பார்த்தீங்கன்னா உக்தாரா போர்ட்டல், மெஷர்மெண்ட் புக் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே வந்து இயங்கிய ஒரு புக்ஸாக வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இல்லை, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராம பஞ்சாயத்துகளுக்காக மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். குடிசை வீட்டுகளுக்கு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது 2017-16 காலகட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. இது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் சொல்லிட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ 2030 பார்த்தீங்கன்னா இந்த குடிசை இல்லாத தமிழ்நாடை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு திட்டமாக தான் அதை நம்ம பார்க்குறோங்களா. ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேர் ரேஷியோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டித்தரத்துக்கு மத்திய அரசாங்கம் சார்பில் 60% ஷேரும் மாநில அரசாங்கம் சார்பில் 40% ஷேரும் வந்து தருவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் சில அப்டேட்டடான ஸ்கீம் போகுது இல்லையா, அந்த கலைஞரின் கனவில்லம் திட்டம் போன்ற விஷயங்கள்ல அந்த RCC கூரைகளுக்காக தனியாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தராங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு பேமெண்ட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஷேர் 61% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சென்ட்ரலோட ஷேர் வந்து 39% வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்கணும். இந்த RCC சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ரின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ரூஃப். ஓகேங்களா, ஸோ கான்கிரீட் ரூஃப் போகிறதுக்காக அந்த வீடுகளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் அந்த ஒரு வீடுகளுக்கு தராங்க சொல்லிட்டு இந்த அதில் நம்ம பார்க்கணும். ஸோ அதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதனைகள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 2016-17 2021-22 இந்த ஒரு பர்டிகுலர் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே 6,43,254 வீடுகள் வந்து கட்டித்தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2024 மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 98% பணிகள். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6,20,099 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 14,155 வீடுகள் தான் பார்த்தீங்கன்னா நிலுவையில் உள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் அலோகேஷன் மத்திய அரசாங்கோட அலோகேஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 4,631 கோடி, மாநில அரசாங்கத்தோட நிதின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3,087 கோடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் அந்த ஒரு RCC கூரைக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4,803 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம
பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி யோஜனை, இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் மேம்பாட்டுக்காக ஒரு திட்டம் தான். அது ஆதிவாசின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பழங்குடியினர் வாழக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர்கள் ஆதிவாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த ஒரு வாழ்வாதாரத்தை டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு புதிய பிஸ்னஸ் அமைச்சு தரதா இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த குடியிருப்பை வந்து டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது தான் இது. ஸோ அவங்களுக்கான அந்த பள்ளி கல்லூரிகள் அமைப்பு எல்லாத்தையும் வந்து கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அமல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஷேர்ன்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% தராங்க சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளோட டார்கெட் என்ன, அது முக்கியமாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. தமிழ்நாட்டிற்கான மொத்த இலக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடுகள் கட்டித்தர போகிறாங்க இந்த ஆதிவாசி மக்களுக்காக, 11,947 வீடுகள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதற்காக மத்திய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 238.94 கோடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா, சதக்னு சொல்லிட்டு ரோடுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கீம்ஸை படிச்சிருக்கோம். அந்த ஸ்கீம் பற்றி நம்ம டீட்டெயிலான வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஜஸ்ட் பாலிசி நோட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடு எவ்வளோ பயனடைந்து உள்ளதுன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு டேட்டா கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸஸாக தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். மற்ற எல்லா டேட்டாவும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே பார்த்தாச்சு இல்லையா, அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ சிறந்த செயல்பாட்டிற்காக தமிழ்நாட்டிற்கு 2016-17 முதல் 2023-24 வரை பார்த்தீங்கன்னா 294.99 கோடி ரூபாய் வந்து ஊக்கத்தொகையை வழங்கப்பட்டிருக்கும். இல்லை எதற்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கத்தொகை மத்திய அரசாங்கம் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா மாநில அரசு தன் பங்காக 196 கோடியை பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புறங்களில் சாலைகள் 4,356 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம். ஜல்ஜீவன் திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 15, 2019 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் கிராமப்புறங்களில் குழாய் வசதி மூலமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த வாட்டர் வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஜல்ஜீவன் மிஷன். இது 2024 பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 100% வந்து டார்கெட் பண்ணுவோம் சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. பட் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாத பட்சத்தில் இதை வந்து 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் கொண்டு போயிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அது சார்ந்த ஒரு திட்டம். இதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், அரியலூர், திருவள்ளூர், தேனி, தஞ்சாவூர், வேலூர், மயிலாடுதுறை, கடலூர், ராணிப்பேட், நாமக்கல் மற்றும் நீலகிரி. ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது 100% பணிகள் வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ பேலன்ஸ் ஒரு பணிகளும் 2028 முடிச்சிருவாங்க. ரீசெண்டாக நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து இதுக்கான MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜல்ஜீவன் மிஷன் 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொண்டு போயிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் உள்ள கிராமங்களை செலக்ட் பண்ணி அதற்காக நிதியை ஒதுக்கி அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை டெவலப் பண்ண அந்த ஒரு திட்டம் வந்து 1993 காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஆண்டிற்கு 5 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்பெசிஃபிக் நிதியை ஒரு தொகுதிக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைந்தது 15% நிதி. ஓகேங்களா. 50% நிதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்சி வாழும் பகுதிகளுக்கும், எஸ்சி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வாழும் பகுதிகளுக்கும், குறைந்தது 7.5% நிதி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வாழக்கூடிய பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் நம்மளுக்கு வந்து கிளீன் பாரத், கிரீன் பாரத் சொல்லிட்டு நம்மளுக்கு மகாத்மா காந்தியோட மோட்டோ வச்சு நமக்கு 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற உடனே. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு திட்டத்தின் கீழ் தான் இது தூய்மையான கிராமங்களை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,524 கிராமங்கள் இதற்காக வந்து செலக்ட் பண்ணி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுய உதவி குழுக்கள் இயக்கம். இது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1989 தருமபுரி மாவட்டத்தில் உருவாக்கியிருந்தாங்க இந்த சுய உதவி குழுக்கள். ஸோ ஒரு டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 முதல் 20 பெண்கள் இருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 1983 டிசம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதற்கான நலத்திட்ட பணிகள், நிர்வாக கட்டமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2006 முதல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் இயர் மட்டும் பார்த்துருப்பாங்க, இதை தாண்டி வந்து கொஸ்டின்ஸ் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகளிர் திட்டம் மற்றும் சர்வதேச நிதி திட்டம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 1980 முதல் மகளிர்கள் எதனா புதுசாக தொழில் தொடங்குறாங்களோ ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கான பிரத்யேக திட்டமாக வந்து எதுவுமே இல்லாமல் பட்சத்தில் இந்த ஒரு 1980 காலகட்டத்தில் பெண்கள் தொழில் தொடங்குறதுக்கு புதுசாக வந்து நிதி திட்டம் எடுத்து சர்வதேச அமைப்போட இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த IFADன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் எடுத்து 1992 1993 பீரியட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து 1999 பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கார் யோஜனா இந்த திட்டத்தோட பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வாழ்வாதார திட்டங்கள் ஓகேங்களா. ஸோ கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு அந்த வாழ்வாதார நலத்திட்டங்கள் சொல்லிட்டு நிறைய இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2012-13 காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழைகளை வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே நம்மளுக்கு ஷேர்ன்றது 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தந்துட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா தீன் தயாள் அந்தோதியா யோஜனா, இந்த ஒரு திட்டத்தின் கீழே தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கௌசல்யா யோஜனா, தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா. இது பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்குற ஒரு திட்டம், மத்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுத்து அது மூலமாக அவங்களுடைய வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு கௌசல்யா யோஜனா திட்டம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஷேர்ன்றது 60% பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் லிவ்லிஹுட் மிஷன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் 40%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 40%, 60% தருவாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். இது நகர்ப்புற ஏழைகளின் வாழ்வாதார மேம்பாடு, திறன் பயிற்சி மற்றும் வட்டி மானியத்துடன் அவங்களுக்கான அந்த லோன்ஸ் வந்து தரக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த ஒரு திட்டம் எடுத்து அமையப்போதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் 1989 தர்மபுரியில் ஓப்பன் பண்ணாங்களே நம்மளோட கருணாநிதி பீரியட்ல. ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுய உதவி குழுக்களோட மெயின் 5 பில்லர்ஸாக வந்து வெளியிட்டாங்க. என்னென்ன முக்கியமாக அந்த குழுக்களில் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும், அவங்களுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த மெயின் பில்லர்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வழக்கமான கூட்டங்கள் போடணும் ரெகுலர் பீரியட்ல. அந்த பார்த்தீங்கன்னா வழக்கமான சேமிப்பு எப்படி சேமிப்பு பண்ணணும், லோன்லாம் எப்படி வாங்கினா அது எப்படி கரெக்டாக வந்து திருப்பி தரணும், இது போன்ற விஷயங்கள் வந்து கொண்டு வந்து அதன் மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து டெவலப் பண்ணக்கூடிய திட்டம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பில்லர்ஸ்ல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி கணக்கு புத்தகங்களை பராமரித்தல் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண வச்சு அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான் இந்த சுயோதவி குழுக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா. ஸோ அதற்காண்டி பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8713 பெண் சுகாதார தன்னார்வலர்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ 2256 பெண் சுகாதார தன்னார்வலர்கள் நகர்ப்புறங்களில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பயனாளிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் கனவு இல்லம் திட்டம் செப்டம்பர் 15, 2022 கொண்டு வர திட்டம். நம்ம ஸ்கீம்ஸ்ல இதை பத்தி படிச்சிருப்போம். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2026 செப்டம்பர் 17, 2026 8ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருந்து வந்துச்சு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில். இது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட்ல. 2026 செப்டம்பர் 17 முதல் பெரியார் ஒரு பர்த்டே முதல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கொண்டு போறாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் மிகவும் வந்து பயனடைய உள்ளதாக இருந்து இந்த இடத்துல பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 32,375 பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஒரு பயனாளிகள் இருந்துட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13.81 லட்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு டெவலப்மெண்ட் பணிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலின பிரச்சாரம் 3.0 ஓகேங்களா. அந்த ஒரு பெண் ஆண் சமம் ஓகேங்களா, குழந்தை திருமணம், பெண் குழந்தை திருமணம் இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தமிழக அரசாங்கம் சார்பில் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 4.37 கோடி பார்த்தீங்கன்னா அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கிராம நலன் மற்றும் மீள் திறன் திட்டம் கடந்த 3 ஆண்டுகளில் 12,524 கிராமங்கள் ஊராட்சிகள் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை சார்ந்த நிறைய திட்டங்கள் இருந்தாலும் வேளாண்மை சாரா நான் ஃபார்ம் லிவ்லிஹுட் ப்ரோக்ராம்ஸ் அதுக்கான நிதி புதுசாக யாருன்னா விவசாயம் தவிர்த்து வேற ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தரக்கூடிய திட்டமாக தான் இந்த ஒரு திட்டத்தை பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2024-25 8 மாவட்டங்களில் 8 வட்டாரங்களில் செயல்படுத்தப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு 36 லட்சம், அதாவது 0.36 கோடினா 36 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்து உள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயம் தான். ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டர் சொல்லிட்டு எல்லா கிராமங்களையும் ஓப்பன் பண்ணாங்க. இவங்க வந்து எதற்காக ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி சென்டருக்கு போயிட்டு நம்ம லோன்ஸ்லாம் எப்படி வாங்கலாம், அது ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், இது போன்ற விஷயங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணால் என்னென்ன ஸ்கோப்ஸ்லாம் இருக்குது இது போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டர் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அந்த பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்கில்ஸ் ஸ்கூல்ஸ் ஓகேங்களா. கம்யூனிட்டி தோறும் பார்த்தீங்கன்னா சமுதாயம் தோறும் அந்த ஒரு திறன் பள்ளி ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் வந்து பசங்களுக்கு வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு அதற்காக கிராமப்புறங்களில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அந்த கம்யூனிட்டி ஸ்கில்ஸ் ஸ்கூல்ஸு. அதே பார்த்தீங்கன்னா PM ஃபார்முலேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசிங் ஸ்கீம் ஓகேங்களா. ஸோ அதாவது பிரதமரின் நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களின் முறைப்படுத்தும் திட்டம் ஓகேங்களா. இது பற்றி நம்மளுக்கு 2024 அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஆவின் பால்லாம் வந்து பல கிராமங்களில் இருந்து அந்த ஒரு பாலெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அது மூலமாக பதப்படுத்தி தானே நம்மளுக்கு வந்து பாக்கெட்ல அடிச்சு நம்மளுக்கு விற்கிறாங்க. இது போன்ற இந்த இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பதப்படுத்தக்கூடிய ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா. இதில் வேலையை எப்போ டெவலப் பண்ணணும், இந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு திட்டமாக தான் இந்த ஒரு திட்டத்தை நம்ம
பார்க்குறோங்களா. அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மகளிர் சுய உதவி குழுக்களில் வெறும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது மட்டும் லோன் தரப்படுறது கிடையாது. அவங்க புதுசாக அவங்களோட தொழில் முனைவோர்களுக்காக அவங்க முறுக்கு இது போன்ற தின்பண்டங்கள் இதெல்லாம் வந்து அவங்களே குழுவாக வந்து செஞ்சு அதை வந்து சேல் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். இது வந்து கவர்மெண்ட் சைடில் ஏதாவது திருவிழா போடுறாங்கன்னா ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த தீவு திடல் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கவர்மெண்ட் சைடில் நிறைய வந்து அந்த திருவிழா இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்டால் மாரி போட்டு சுய உதவி குழுக்களுக்கு என்ன தனியாக ஒரு ஃபுட் ஸ்டால் மாரி போட்டு அவங்களோட அந்த அவங்க தயாரித்த உணவுகளை சேல் பண்ணுறது இது போன்ற விஷயங்களை ஊக்குவிக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஒரு சைடு வந்து பிஸ்னஸும் போகும். அதே டைம் வந்து மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரமான அந்த ஒரு ஆரோக்கியமான உணவு வீட்டில் செஞ்ச உணவு வந்து சேல் பண்ணலாம் இல்லையா. இதுக்காக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அரசாங்கம் சார்பில். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதி பிராண்ட் ஓகேங்களா. ஸோ மதி பிராண்ட் கீழே தான் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு கீழே வந்து சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து விற்பனை ஆகும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து சிறந்து விளங்கக்கூடிய அந்த மகளிர் சுயஉதவி குழுக்களுக்காக பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவார்டுன்றது தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுயஉதவி குழுக்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லோன்ஸ் வழங்கக்கூடிய சிறந்த வங்கிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த விருதுகள்ன்றது தந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், HDFC பேங்க் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டேட்டா ஓகேங்களா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கௌஷல் கேந்திர யோஜனா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 2024-25 மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5027 பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்து தந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3743 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்சிடிஸ் சுய வேலைவாய்ப்பு உன்னாதி திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா. இந்த ஒரு வேலை திட்டத்துக்கு மக்களை ஈர்க்கிறது, இது மாதிரி ஒரு வேலை திட்டம் இருக்கு, நீங்களும் வந்து இதில் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த உன்னாதி திட்டம் சொல்லிட்டு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி இளைஞர் திறன் திருவிழா, இளைஞர்களுக்கான அந்த ஒரு வழிகாட்டுதல் திருவிழா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சேர்ந்து வந்து இது வரைக்கும் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இல்லை அதனை தாண்டி பார்க்கும்போது நம்மளுக்கு வாழ்ந்து காட்டுவோம், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு திட்டம் ஓகேங்களா. ஸோ விவசாயம் அல்லாத காலங்களில் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் தொடங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2005-6 காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். அது அப்டேஷனோட 2018 வந்து இதை வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து பார்க்க தேவை ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாடு மாநில அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் வளம் மையம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் மட்டும் பார்த்துனாலே போதுமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2001 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதற்கான பதிவு எப்போ செய்யப்பட்டதுன்னா 1975, பட் இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 2001 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு முற்றம் மாத இதழ் ஓகேங்களா. ஸோ இந்த முற்றம் மாத இதழ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1975 பதிவு செய்யப்பட்டு 1998 பார்த்தீங்கன்னா இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்ன்றது போயிட்டு இருக்குப்பா. அதான் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்ன்றது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த முற்றம் இதில் என்ன போடுவாங்கன்னா இப்போ வந்து மகளிர் சுயஉதவி குழுக்கள் ஏதாவது புதுசாக சாதனை எதாவது பண்ணுறாங்கன்னா, மகளிர் ஏதாவது சாதனை பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு மேகசினில் வந்து வெளியிடுவாங்க. ஏதாவது புதுசாக ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறாங்கன்னா அதை சார்ந்த விஷயங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இதில் வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,500 பிரதிகள் தொடங்கப்பட்டு முதல் பதிப்பு வந்து 10,500 பிரதிகளிலிருந்து தொடங்கப்பட்டு இப்போ 1,30,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிண்டிங் ஒர்க்ன்றது போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சுயஉதவி குழுக்கள் 22 லட்சம் உறுப்பினர்களை அனுப்பப்படுகிறது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சுயஉதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 லட்சமா இருக்கு. இவங்க ஏதாவது புதுசாக ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணாலோ ஏதாவது ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேகசினில் வந்து வெளியிடுவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முற்றம் இதழ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் இயங்கி கொண்டு இருக்கிறது, மொபைல் அப்ளிகேஷனு மின்மதி 2.1 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பஞ்சாயத்து ராஜ் லோக்கல் பாடி சார்ந்து அந்த ஒரு வீடியோன்றது முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த பாலிசி நோட்ஸ்மே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஆப் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் ஆப்வியஸாக வந்து அந்த ஒரு ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே போனாங்க லாகின் இருக்கிறதுக்கேக்கும் லாகின் பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த 3 ஐக்கான் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டாலே ஃப்ரீ மெட்டீரியல் ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டோடனே நம்மளுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபோல்டர் போட்டு வந்து சேவ் பண்ணியிருப்போம். அதில் பாலிசி நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோட அந்த பாலிசி நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருக்கும் ஓகேங்களா. அது நம்மளுக்கு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ஸில் தான் நம்மளுக்கு வந்து PYQ கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அதை இஷ்டம் நம்மளுக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஒரு பாலிசி நோட்ஸ் மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 80 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் மெயினாக கேட்குறாங்க இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. அதனால தான் வந்து அதை மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 38 டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட
இருக்குது, அது எல்லாமே வந்து நம்ம முக்கியமான கேட்டால் நமக்கு கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதில் எது முக்கியமானதோ அதை மட்டும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வரக்கூடிய நாட்களில் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 80 டிபார்ட்மெண்ட்ஸ் தாண்டி வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம வந்து அப்டேஷன் கொண்டு வரணும். ஆர்எல்ஸ் வந்து 2025-26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2026-27 பாலிசி நோட்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அது அப்டேட் பண்ண ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டாலே நம்ம வந்து அதற்கான அப்டேஷன் வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்து கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க சோர்ஸ் 2025-26 இதை நல்லா படிச்சிக்கலாம். இல்லை வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் பேப்பர்லாம் அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க மெட்டீரியல் நல்லா படிச்சு வச்சுப்போம். அதுக்குள்ள ஏதாவது ஒரு மிராக்கலாக வந்து அந்த ஒரு அப்டேஷன் வந்து கொண்டு வந்தாங்கன்னா நம்ம தாராளமாக அந்த ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீடாக கொண்டு போயிடலாம். அதை பற்றி வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க சோர்ஸ் இதுதான் 2025-26 இந்த ஒரு பாலிசி நோட்ஸ் தான் இருக்குது. இதை மட்டும் நம்ம வந்து நல்லா படிச்சுட்டு போனாவே நல்லா இருக்கும். அதை தாண்டி வந்து நம்ம வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் கொடுத்தா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து இதுல தான் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதனை தொடர்ந்து இதன் தொடர்ச்சி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ பாலிசி நோட்ஸ் இல்லைனாலும் கரண்ட் அஃபேர்ஸ், தமிழரசு மேகசின் இது போன்ற விஷயங்கள் வரக்கூடிய செய்திகள் வந்து பார்த்துக்கோங்க. நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பாலிசி நோட்ஸ் ஒன்ஸ் முடிச்சுட்டா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த தமிழரசு மேகசின் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடும். ஸோ அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டாலே போதுமானதாக இருக்கும். ஓகே. ஸோ குரூப் 1, குரூப் 2 TA ப்ரிலிம்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு போதுமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டெய்லி 10:30 AM லைவ் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தினமணி, ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், PIB, தமிழ்நாடு பிரஸ் ரிலீஸ், யோஜனா மேகசின், தமிழரசு மேகசின் எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி தான் அந்த ஒரு வீடியோன்றது கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது ரொம்பவே வந்து அரிது தான். ஸோ அது மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக வந்து நினைக்கிறாதீங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளோட வீடியோ அந்த PDF பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டெய்லி அவ்வளோதான். அதை தாண்டி வந்து நம்ம வந்து மெயின் சப்ஜெக்ட்டுக்கான டைம் வந்து கடன் வாங்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ டெய்லி 1 ஹவரே மேக்ஸிமம் தான். ஓகேங்களா. ஸோ அதை மட்டுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கரெக்டாக அந்த டைம் மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்க டைமில் உங்களோட மெயின் சப்ஜெக்ட், பாலிட்டி, யூனிட் 6 இது போன்ற விஷயங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் உட்காரன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இதுக்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி மெயினாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல எவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறாங்க மேக்ஸிமம் ஒரு 15-20 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 1, குரூப் 2 TA ப்ரிலிம்ஸ்ல அதிகபட்சம் ஒரு 25 கொஸ்டின் வரும். அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி நம்ம மெயின் சப்ஜெக்ட்ல கான்சன்ட்ரேஷன் பண்ற வேலையை பார்க்கணும். ஓகேங்களா. அதன் வகையில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட ஒன்றிய கரண்ட் அஃபேர்ஸை கொண்டு போங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து யூனிட் 6 படிக்கிறீங்கன்னா யூனிட் 6 டாப்பிக்ல என்னென்ன ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக என்ன வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே எல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாவே படிச்சா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கஷ்டம் இருந்து தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8th டிபார்ட்மெண்ட், அந்த 18 டிபார்ட்மெண்ட்ல 8th டிபார்ட்மெண்ட் ஆகிய அந்த பஞ்சாயத்து ராஜ் அண்ட் லோக்கல் பாடிஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சாச்சு. வரக்கூடிய நாட்களில் பேலன்ஸ் இருக்க வீடியோ பார்த்துப்போம். ஓகேங்களா. ஸோ மீண்டும் வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்ஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.